ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ செந்தி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவசரமான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பக்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரியாது, எதிர்த்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வேலைக்கு போகிறோமா வீட்டுக்கு வர்றோமா அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சில பேருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அப்படி நம்ம செய்யறது வந்துட்டு எப்படியா இருந்தாலும் நம்மளை சேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கதை பார்க்கலாம். ஒரு அம்மா வந்துட்டு டெய்லி வந்துட்டு ரெண்டு ரெண்டு இட்லி எடுத்து வச்சுட்டு தானம் பண்றேன்னு சொல்லிட்டு செவுத்து மேல வச்சிருவாங்க. அதை என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வயசான கிழவர் வந்துட்டு டெய்லி அந்த இட்லியை வந்துட்டு எடுத்துட்டு போவாரு. அவர் சொல்லிட்டு போவாரு, ஏதோ முணங்கிக்கிட்டே போவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நீ செய்த தர்மம் உன்னைய காக்கும், நீ செய்த பாவம் உன்னையவே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் முணங்கிக்கிட்டே போயிருக்காரு டெய்லி. இதை அந்த அம்மா இட்லியை வச்சுட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இந்த கிழமை எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே போறாரு, அப்படி என்னதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செவுத்து பக்கத்துல நின்னுட்டு கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, நீ செஞ்சா நல்லது உன்னையவே சேரும், நீ செஞ்ச கெட்டது உன்னையவே செஞ்சு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெய்லி இதே மாதிரியே சொல்லிட்டே போறாரு. இவங்களுக்கு என்னன்னா பயங்கரமா கோபம். இவர் என்ன சொல்லணும், இட்லியை எடுத்துட்டு சாப்பாடு கொடுத்த மகராசி நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிட்டு போகணும். இவர் என்னடா இப்படியே சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு பயங்கரமா கோபமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெண்டு இட்லியில விஷத்தை தடவிட்டு வைக்கிறாங்க. தண்டு சாப்பிட்டுட்டு அந்த கிழமை சாவட்டும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை தடவி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுக்கே மனசு கஷ்டமாயிருது. ஐயோ நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ இட்லியை தூக்கி போட்டுட்டு நல்ல இட்லியே வைக்கிறாங்க. அப்பவும் அவர் அதே மாதிரியே சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போனோம்னா அப்புறம் அவர் போய் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க நைட்டு அவங்க பையன் வராரு. ரொம்ப முடியாம, அதாவது எங்க போயிருந்தாருன்னா வேலை தேடி போயிருந்திருக்காரு. வேலை தேடி போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாம வராரு. அப்ப அவர் அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அம்மா அம்மா என்னப்பா இப்படி வந்திருக்கியப்பா? ஆமாம்மா, நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் அந்த மரத்துக்கடியில. அப்போ ஒரு வயசானவர் எனக்கு ரெண்டு இட்லி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க வந்தோமா, இப்ப தெம்பா வந்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அப்பதான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தையை யோசிச்சிருக்காங்க. நீ செஞ்ச புண்ணியமும் உன்னையவே சேரும், நீ செஞ்ச பாவமும். ஐயோ அதுக்கு தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. நேரம் அந்த விஷம் தடவி நம்ம இட்லியை கொடுத்துருந்தோம்னா நம்ம பையன் சாப்பிட்டு நேரம் செத்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவங்க மனசு திருந்திடுறாங்க. எதுவுமே ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்க பையனை காப்பாத்திருக்கு. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சில பேருக்கு நம்ம உதவி செய்யலாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.